பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போதும் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கும்போதும் நீங்கள் எல்லாருமே நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஞானத்தை பற்றியும் ஞானிகளை பற்றியும் 108 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஞானம்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதை நடைமுறை உதாரணத்தோடனும் பைபிளில் வந்து சாலமோன் ராஜா ஒரு கேஸை வந்து டீல் பண்ணியிருப்பார். அவர் வழங்கிய தீர்ப்புலேருந்து ஞானம்னா என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லிடுங்க. முதல்ல ஞானம்னா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஞானம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அறிவுனா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். அறிவுனா என்னது? உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஸ்கூல்லேருந்து, காலேஜிலேருந்து, புக்ஸ்லேருந்து, இன்டர்நெட்லேருந்து, இன்னும் பல சோர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞானன்றது இந்த அறிவை எந்த சூழ்நிலையில் எப்பொழுது எப்படி பயன்படுத்தணும்னு நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஞானம். இதை வந்து ஒரு நடைமுறை உதாரணத்தோடு பார்க்கலாமே. ஒரு நபர்கிட்ட கோபமாக பேசுனா அவர் வந்து சண்டைக்கு வருவார்ன்றது தெரியும். அமைதியாக போனால் சண்டை நிற்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பொதுவான அறிவு தான். ஆனால் ஞானம்ன்றது உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நபர்கிட்ட எப்படி பேசணும், இந்த நேரத்தில் பேசலாமா, இப்போ பேசுனா குழப்பம் வருமா, சண்டை வருமானு பார்த்து பேசுகிறதும் பேசாமல் இருக்கிறதும், அதாவது அறிவை அப்ளை பண்ணுறது தான் ஞானம். இப்போ சாலமோன் ராஜாவோட கேஸில் பார்ப்போமே. அந்த ஸ்டோரி தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும். 2 பெண்கள் இருக்காங்க, ஒரே வீட்டில் வசிக்கிறாங்க. முதல்ல ஒரு ஸ்திரீக்கு ஆண் பிள்ளை பிறக்குது. 3 நாளுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வந்து ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. 2வது பிள்ளை பெற்றவங்க என்ன பண்ணாங்க, தூக்கத்தில் வந்து புரண்டு படுத்து அந்த குழந்தைய சாகடிச்சிடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே போய் பிள்ளை பெற்றவங்களுடைய பிள்ளையை எடுத்து இவங்க வச்சுக்கிட்டு இவங்களுடைய குழந்தையை எடுத்து அங்கே வச்சிடுறாங்க. முதல்ல பிள்ளை பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அது தன்னுடைய குழந்தை இல்லைன்றதை வந்து அறிஞ்சிக்கிறாங்க. இப்போ உயிரோடு இருக்கிற அந்த குழந்தைக்காக 2 பேருமே சொந்தம் கண்டாடி இந்த கேஸ் போட்டுறாங்க. சாலமோன் ராஜா கிட்டே இந்த கேஸ் வருது. சாலமோன் ராஜா 2 பெண்களையும் விசாரிக்கிறாரு. 2 பேருமே குழந்தை என்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் சாலமோன் ராஜா ஒரு பட்டயத்தை எடுத்து வர சொல்லி குழந்தைய 2ஆக வெட்டி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னபோது தான் உண்மையான தாய் யாருன்றது வந்து தெரிஞ்சிச்சு. இப்படி தான் என்ன பண்ணார், சாலமோன் ராஜா வந்து உண்மையான தாயை வந்து கண்டுபிடிச்சார். மற்றொரு பெண் என்ன சொன்னாங்க, சாலமோன் ராஜா கொடுத்த தீர்ப்பின்படியே குழந்தைய 2ஆக பிளக்கும்படி இன்னொரு பெண்ணு சொல்கிறாங்க. இதிலிருந்து உண்மையான தாய் யாருன்றதை வந்து சாலமோன் ராஜா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானம் எங்கே பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கலாம். முதல்ல அறிவு எங்கே பயன்படுத்தப்பட்டுச்சு? அறிவுனா என்னன்னு பார்த்தோம், நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். இந்த கேஸில் வந்து சாலமோன் ராஜாவுக்கு இருந்த அறிவு என்னது? உண்மையான தாய் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய உயிரை தான் காப்பாற்றுவாங்க. இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். இந்த கேஸில் ஞானம்ன்றதை வந்து எங்கே பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, சாலமோன் ராஜா என்ன செஞ்சார், ஒரு பட்டயத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி குழந்தைய 2ஆக பிளக்கும்படி சொல்கிறாங்க. பாதி பாதி கொடுத்துருங்க, 2 தாய்க்கும் பாதி பாதி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையை பார்க்கும்போது இந்த இதில் வந்து லாஜிக்கே இருக்காது, குழந்தைய வெட்டி 2ஆக கொடுக்கறது. ஆனாலும் சாலமோன் ராஜா ஏன் சொல்கிறாருன்னா, அப்போ தான் உண்மையான அந்த தாய்ப்பாசம் வந்து வெளிப்படும். அப்போ வந்து உண்மையான தாயை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்காகத்தான் சாலமோன் ராஜா இதை சொல்லியிருப்பார். இப்போ புரியுதா உங்களுக்கு அறிவுக்கும் ஞானத்துக்கும்? ஞானன்றது அறிவை எப்போ எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இப்போ உங்களுக்கு ஞானம்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுருக்கும். இந்த ஞானத்தை பற்றியும் ஞானிகள் பற்றியும் 108 காரியங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 108 காரியத்தையும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஞானத்தை பற்றி பார்க்கலாம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு, ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். கர்த்தர்
ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். ஞானத்தை வா என்று கூப்பிடு, ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமொழிகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து கொள்ளலாம். பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தை அங்கீகரித்து கொள்ளுங்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய். என் மகனே, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்து ஆகாயமும் பனியை பெய்கிறது. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்று சொல்வாயாக. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல. ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. ஞானம் வழியருகேயுள்ள மேடைகளிலும் நாட்சந்திகளிலும் நிற்கிறது, கூப்பிடுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரந்திருக்கிறது. ஞானம் தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. ஞானம் தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். ஞானம் ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைகூடங்களிலும் நின்று சத்தமிடுகிறது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு. மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்! ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கும். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பது எதுவரைக்கும் இருக்கும்? பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டடையான், கண்டுபிடியான். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூசணத்திற்கும் சரி. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை என்று யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் உரைத்தான். அடுத்து ஞானவான்களை பற்றி பார்க்கலாம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். பரியாசக்காரன் ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவான்களுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். அடுத்து ஞானம் உள்ளவனை பற்றி பார்க்கலாம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். என் மகனே,
உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சணியம் நல்லதல்ல. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 அடுத்து ஞானி பற்றி பார்க்கலாம். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். ஞானிகளின் இருதயம் அவர்கள் வாய்க்கு அறிவையூட்டும். ஞானிகளின் செவி அறிவை நாடும். ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய். ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. விவேகி நீதிமொழிகளால் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்வான். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் தன் உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. அவ்வளோதாங்க. 108 காரியங்களையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முழு வீடியோவையும் பார்த்து பயனடைஞ்சதுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? இது போல் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். பார்த்து கர்த்தருக்கு சித்தமாக தான் நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அதையுமே கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் போடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.